அமர்ந்தவளே பூமியில் அமர்ந்தவளே எல்லாம் வல்ல இன்ப வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனே அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய அன்னையே உங்களுடைய பேரருளாலும் எங்களுடைய குருவருளாலும் நாங்கள் எடுக்கின்ற செயல்பாட்டிற்கும் செய்யப் போகின்ற செயல்பாட்டிற்கும் நீங்களே தோன்றும் துணையாக நின்று எங்களுடைய நல்லனை அறுத்து நல்லனை கொடுத்து எல்லோருடைய வாழ்விலும் நலத்தையும் ஆதி வழங்கிட அருள் செய்ய வேண்டுமா உங்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அன்று அருந்த மலர்களினால் அர்ச்சனை தூவி வழிபாடு செய்கின்றோம். இறைவனுடைய கருணையினாலே திருவுருள் கொண்டு அருள் செய்ய நீரின்றி அமையாத உலகு என்பதும் நல்லோர் ஒருவரை பொருட்டு அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதும் ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த காலத்துல ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடி மாசம் ஆச்சுன்னா விதை விந்துரும். இன்னைக்கு ஆடி போய் ஆவணி வந்தாலும் விதை விட மாட்டாங்க. ஏன்? தர்மம், சத்தியம், நீதி, தர்மங்கள் எல்லாம் மாறி போச்சு. அது எப்படி இருக்குதோ அதே போல இதுவும் மாறி போனது. எப்படி இங்க 2 நாள் கூட மழை வந்ததுன்னா ஆடி அமாவாசையை சாமி செய்ய போற எல்லாரும் வேதனையோடு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு இந்த 2 நாளாக மழை கொடுத்து ஓடையிலே நீரோடை செய்து இறைவன் அருள் செய்கிறார். அந்நிலையிலே எல்லாருடைய கருணை கடலாக விளங்கக்கூடிய சாமிகளுடைய தரத்தால் எனக்கு வருகிற பொழுது கூட மழைதான். அந்த மழை திருவுருள் கொண்டு அருள் செய்ய வேண்டும். அத்தகைய மழையினுடைய நிலைக்காக புனிதனி ஆகிய வழிபாடு பொழுது. ஏன்னா அகத்தை ஒரு செயல், புறத்தில் ஒரு செயல். அகத்தில் இருப்பது வாய்மையினாலும் புறத்தில் இருப்பது நீரினாலும் என்று நமக்கு காட்டினார்கள். அப்படி நீருக்கான கங்கை முதலாகிய காவிரி, யமுனை, சரஸ்வதி அனைத்து விதமான நீருக்கும் இப்பொழுது வழிபாடு நடைபெறுகிறது. ஆரூரமந்தரசே போற்றி, திருவையாராய் போற்றி. ஏவி